வாக்குகள் அப்படிங்கிறது நீங்க 5 தேர்தலில் அரசு எதிர்ப்பு வாக்குகள் வேணாம்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க, அல்லது ஒரு பொது நடுநிலை சமூகமோ இளைஞர்களோ வாக்கு செலுத்துறாங்கன்னு நிலை இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அந்த வாக்குகளை விஜய் சிதறடிக்கிறதுக்கு பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல? அது என்ன குறையும் இல்ல? என்ன குடுகுடுப்புக்காரனா நீ ஜோசியக்காரனா? நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் விஜய்க்கு பிரியும் என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளரை நீ என்ன குடுகுடுப்புக்காரனா அல்லது ஜோசியக்காரனா என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சண்டையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது நீங்க 5 தேர்தலில் அரசு எதிர்ப்பு வாக்குகள் வேணாம்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க, அல்லது ஒரு பொது நடுநிலை சமூகமோ இளைஞர்களோ வாக்கு செலுத்துறாங்கன்னு நிலை இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அந்த வாக்குகளை விஜய் சிதறடிக்கிறதுக்கு பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல? அதே நீங்க இந்த இருக்குல்லன்னு எப்படி இருக்கு? எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும் நம்புறவங்க தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. எப்படி சிதறும்னு நீங்களா ஒரு கணக்கு ஏங்க? அவர் வந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க, நாங்க வந்தால் நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க. நீங்க சொல்லுவீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க வாக்கத்தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் நீங்க ஏதோ கூரை விடும் போய் கூரையை பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்ட பிரிக்கிறாருன்னே பிரிச்சுருக்கீங்க. உங்களுக்கு என்ன, என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா? பின்ன என்ன? சரி, தேர்தலில் வாக்கு என்னும் போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேரில் உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை? அது என்ன குறையும் இல்ல? என்ன குடுகுடுப்புக்காரனா நீ ஜோசியக்காரனா? என்னைக்கு என் வாக்கு உயரம்னு எவன் சொல்லியிருக்கான் அந்த நாட்டுல? இருங்க, ஒரு விவாதத்துல ஒரு ஆய்வறிஞன் ஒரு ஊடகம் சீமான் 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் 36 லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னீங்களா? 17 லட்சம் இருக்கும்போது 30 வரும்னு சொன்னீங்களா? அப்புறம் என்ன காம்படிஷன்? எனக்கு உலகத்திலே எவன் காம்படிஷன் கிடையாது, எனக்கு கிடையாது. என் தத்துவத்துக்கு போட்டியா இன்னும் ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.